தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் எனும் முழக்கத்தை முதலமைச்சர் முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற வள்ளலார் பிறந்தநாள் விழாவில் பேசிய ஆர் என் ரவி, தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடாத நிலையில் நாம் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு போராட்டும், யாருடன் போராட்டும்? தமிழ்நாடை எதிர்த்து யாரும் போராட்டவில்லை. தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில், ஹிந்தியை ஏற்றால்தான் கல்வி நிதி என்ற ஆணவத்திற்கு எதிராக போராடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என்றும், தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய ஆலைகளை மிரட்டி வேறு மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் சதிக்கு எதிராக போராடும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேக கூட்ட நெரிசல் நிகழ்ந்த இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு செய்தது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு குழுவிடம் கரூர் நகர காவல் நிலையத்தினர் ஒப்படைத்தனர். தொடர்ந்து கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் சிறப்பு குழு ஆய்வு நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அஸ்ராகர், நெரிசல் விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்கி இருப்பதாகவும், 2 எஸ்பி, ஒரு கூடுதல் எஸ்பி, 2 டிஎஸ்பி, 5 இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய குழு விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். கரூர் சம்பவத்திற்கு காரணமான திமுக அரசை கண்டிக்க முடியாத சில அரசியல் கட்சிகள் சம்பவத்திற்கும் அரசிற்கும் தொடர்பு இல்லாததை போன்று பக்கவாத்தியம் வாசிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் சம்பவம் சரியாக திட்டமிடாததாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். விஜய் வாகனத்தை கூட்ட நெரிசலில் கொண்டுவரவும் அதை பாதுகாக்கவும் அக்கறை காட்டிய காவல்துறை பொதுமக்களை பாதுகாப்பதில் அக்கறை காட்டவில்லை என EPS குற்றம் சாட்டியுள்ளார். விஜயை கூட்டணிக்கு வரவழைப்பதற்காக கரூர் விவகாரத்தில் திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்துவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுட்டீங்களா நீங்க? கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக இருவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதனையடுத்து அவர்கள் தலைமறைவான நிலையில் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தொடர்ந்து இருவரும் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளனர். தென் மாவட்டங்களில் இருந்து கார்களிலும் ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் உளுந்தூர்பேட்டை மற்றும் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேலவலம்பேட்டையில் இருந்து சிலாவட்டம் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன. ஏராளமான வாகனங்களின் வருகையால் சென்னையின் நுழைவு வாயிலான பெருங்களத்தூரிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறை முடிந்து மக்கள் பணியிடங்களுக்கு திரும்பியதால் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நாகர்கோவிலிருந்து நெல்லை வழியாக தாம்பரம் வரை இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலில் மக்கள் தரையில் அமர்ந்தவாறே பயணித்தனர். இதேபோல திருப்பூர் பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருப்பூரிலிருந்து வெளியூர் செல்பவர்களாலும் திருப்பூர் வந்த மக்களாலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. புதுக்கோட்டை நகர் பகுதிகள் மற்றும் ஆலங்குடி, அரிமடம், திருமயம், பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது.
கொடைக்கானலில் மிதமான மழை, பனிமூட்டம் என இதமான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சென்னை மாநகர பகுதிகளான தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் திடீரென மழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், கோவூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டியது. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையில் மிதமான மழை நீடிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. விருதுநகர் அருகே ஆர் நகரில் லாரி மீது ஆமினி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதில் பேருந்து மற்றும் லாரி தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் சிமெண்ட் ஆலையில் இருந்து சிமெண்ட் ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி அணுகு சாலையில் இருந்து திரும்பியுள்ளது. அப்போது மதுரையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி பயணிகள் இல்லாமல் சென்ற தனியார் பேருந்து லாரி மீது மோதியது. இதனால் லாரியும் பேருந்தும் தீப்பற்றி எரிந்தன. விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர்கள் இருவரும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் மாவட்டம் களத்தூர் அருகே சாமி கும்பிட சித்தேஸ்வரன் மலைக்கு சென்று வழி தவறி வனப்பகுதிக்குள் சிக்கிய 36 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 36 பேர் பாலமலையில் உள்ள சித்தேஸ்வரர் கோயிலுக்கு சென்றனர். பாதை மாறி சென்ற அவர்கள் வனப்பகுதிக்குள் சிக்கிய நிலையில் காவல் கண்காணிப்பாளர் அறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர், வனத்துறையினரின் உதவியுடன் புங்கமரத்து கொடிக்கால் என்ற பகுதியில் இருந்த ஒரு பெண், 4 சிறுவர்கள் என 36 பேரும் மீட்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தீபாவளி பண்டிகையொட்டி பட்டாசு வாங்க வெளியூர் வாடிக்கையாளர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். விடுமுறை நாள் என்பதால் சென்னை, திருப்பூர், சேலம், திண்டுக்கல், கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு வழி மாவட்டங்களில் இருந்து வாடிக்கையாளர்கள் குவிந்துள்ளனர். சிவகாசியில் சுமார் 30 முதல் 40% வரை தள்ளுபடி விலையில் பட்டாசுகள் கிடைப்பதால் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வழக்கத்தை விட நடப்பாண்டு 30% பட்டாசு உற்பத்தி குறைவு என்பதால் இறுதி நேரத்தில் ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது. கனமழை காரணமாக மேற்கு வங்க மாநிலம் துதியாவில் உள்ள பாலசன் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. சிலிகுரி மிரிக் பகுதி இணைக்கும் இரும்பு பாலம் இடிந்தது. பாலத்தின் தூண் சேதமடைந்ததால் அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்தது. டார்ஜிலிங் மாவட்டத்தில் நிலச்சரிவால் கட்டடம் இடிந்த விபத்தில் மட்டும் இடிபாடுகளில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மரணமடைந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி மீட்பு நடவடிக்கைக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்துள்ளார். பீகாரில் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகாரின் வைஷாலி நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்மாநிலத்தின் சட்டமன்ற பதவிக்காலம் நவம்பர் 22ஆம் தேதிக்குள் நிறைவடைவதால் அதற்கு முன்பாகவே தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என கூறினார். 1500 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற நிலையை 1200 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி என்று மாற்றம் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதேபோன்று 17 புதிய முயற்சிகள் பீகார் தேர்தலில் உள்ள நிலையில் அவை விரைவில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவை ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து நிர்வகித்து வந்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச திட்டத்தில் ஒரு சிலவற்றை மட்டுமே ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் தெரிவித்தது. இந்நிலையில் அமெரிக்கா விதித்த காலக்கெடு நேற்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் காசாவை ஹமாஸ் தொடர்ந்து நிர்வகித்து வந்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்திய அணி 88 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 247 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 43 ஓவரில் 159 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்ததால் 88 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. ஆடவர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியைப் போலவே மகளிர் உலகக்கோப்பையிலும் இந்தியா பாகிஸ்தான் அணி கேப்டன்கள் பரஸ்பரம் கைகுலுக்கவில்லை.
சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் அஜித்குமார் மற்றும் அவரது குழுவினர் பெருமையடைய செய்திருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் பார்சிலோனா நகரில் நடைபெற்ற 24H சீரிஸில் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் பிரிவில் அஜித்குமார் அணி 3ஆம் இடம் பிடித்தது. இதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் உதயநிதி அஜித்குமார் அணி பல வெற்றிகளை குவிக்கட்டும் என கூறியிருக்கிறார். மேலும் அஜித்குமார் அணி தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லட்சணையை பயன்படுத்தியதற்காக நன்றி தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சரின் பதிவுக்கு அஜித்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். அதில் தங்களின் அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்களுக்கு துணை நின்று வந்துள்ளன என கூறியுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமான SDAT-யின் லட்சணையை தானும் தன் கார் ரேஸ் அணி வீரர்களும் அணிவது ஏன் என நடிகர் அஜித் விளக்கம் அளித்துள்ளார். Tamil Nadu State Development Authority. The reason being, they conducted the first street race in Chennai last year. The Sports Development Authority is doing a lot for other sports as well, not just motorsports. And I thought, what better way that to, express my gratitude. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த ஆந்திர தமிழக எல்லையோரம் உள்ள மோர்தானா அணையிலிருந்து வினாடிக்கு 2300 கன அடி தண்ணீர் உபரிநீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆந்திர வனப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து கடந்த வாரம் அணை தனது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் கவுண்டனியா ஆற்றங்கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கவுண்டனியா ஆற்றில் தண்ணீர் வருவதால் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சின்ன ஏரி நிரம்பி உபர் நீர் வெளியேறியது. இதனால் அருகே உள்ள சிட்கோ தொழிற்பேட்டை முழுவதையும் மழை நீர் சூழ்ந்தது. ஏரி நீருடன் அடித்து வரப்பட்ட மீன்களை அப்பகுதி இளைஞர்கள் பிடித்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். 5 கிலோ மீன் பிடிச்சிருக்கிறாங்க. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் காணாமல் போனதாக செய்தி வெளியான நிலையில் உளவிடத்திலேயே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் குஜராத் மாநிலம் சகார்பாக் பூங்காவில் இருந்து வண்டலூர் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்ட ஆண் சிங்கம் அங்குள்ள லைன் சஃபாரி பகுதியில் விடப்பட்டது. லைன் சஃபாரி பகுதியில் விடப்படும் சிங்கங்கள் மாலை நேரமானதும் கூண்டிற்கு தானாக திரும்பி வந்துவிடும். ஆனால் புதிதாக வந்த சிங்கம் மாலை நேரமாகியும் கூண்டிற்கு திரும்பவில்லை. இந்நிலையில் காணாமல் போன சிங்கங்கள் உலாவும் பகுதியில் உள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் வெளியில் எங்கும் செல்லவில்லை என்றும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சேதமடைந்தன. கோணம்பட்டியில் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான கடைக்கு பொதுமக்கள் பட்டாசு வாங்கச் சென்றனர். அங்கு புதிய வகை பட்டாசுகளை கடைக்கு வெளியே வெடிக்கச் செய்து வாடிக்கையாளர்களுக்கு ஊழியர்கள் காண்பித்ததாக தெரிகிறது. அப்போது தீப்பொறி பறந்து சென்று கடைக்குள் விழுந்ததில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் தீப்பற்றி வெடித்து சிதறின. இதனால் கடை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. கோவை விமான நிலையத்தில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அபுதாபியிலிருந்து விமானத்தில் பயணிகளின் உடைமைகளை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் ஒருவர் தனது பெட்டியில் 1425 சிகரெட் பாக்கெட்டுகள், 138 சிகரெட்கள், 6 லேப்டாப்கள் ஆகியவற்றை மறைத்து வைத்து கடத்த முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். கோவை அருகே அண்ணாமலை பெயரை பயன்படுத்தி பணம் கேட்டு மிரட்டியதாக பாஜக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் சாமிநாதன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 2023இல் ஜீவா என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது பெற்றோர் நீதிமன்றம் மூலமாக 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற்றனர். வழக்கிற்கு உதவி புரிந்ததாக கூறி சாமிநாதன், கோகுலக்கண்ணன், ராசுகுட்டி ஆகியோர் 10 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்ட நிலையில் மேலும் 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக அண்ணாமலையும் புகார் அளித்த நிலையில் 3 பேரையும் காவல்துறை கைது செய்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பேரருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக உள்ளது. விடுமுறையை கொண்டாட குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாக குளியலிட்டு ஆனந்தமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் நடைபெற்ற பூனை கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட விதவிதமான பூனைகள் பங்கேற்றன. பூனை வளர்ப்பை ஊக்குவிக்கக்கூடிய விதமாக ஹுரைரா இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் கேட் ஷோ என்ற பெயரில் பூனை கண்காட்சி நடைபெற்றது. இதில் பூனைகளின் முடி, நிறம், கண், உடல் அமைப்பு, சுட்டித்தன்மை, ஆரோக்கியம், அலங்காரம் போன்ற அம்சங்களை கொண்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற பூனைகளின் உரிமையாளர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் புவாண்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் குரியர் கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவில் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் கடும் போராட்டம் நடத்தினர். கிடங்கில் சில ரசாயனங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக எகிப்தில் ஹமாஸ் அமைப்பினருடன் இஸ்ரேல் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கலந்து கொள்கிறார். இதில் அமெரிக்காவின் 20 அம்ச திட்டம் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஐ தாண்டியது. கோஷி, மாதேஷ், பாக்மதி, கண்டக்கி, லும்பினி உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்குடன் நிலச்சரிவும் ஏற்பட்டது. இந்நிலையில் நட்பு நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பரப்புரைக்கு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது மோதியதற்காக விஜயின் பரப்புரை பேருந்தை பறிமுதல் செய்யாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இதனைத் தொடர்ந்து வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறை உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் விஜயின் பரப்புரை வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்தது. விஜயின் பரப்புரை வாகனத்தையும் பறிமுதல் செய்ய காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மழையின் போது அரசு பேருந்துக்குள் தண்ணீர் சொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஆவியூர் கிராமத்திற்கு சென்ற பேருந்தின் மேற்கூரை சேதமாகியுள்ளதால் மழை நேரத்தில் பேருந்துக்குள் தண்ணீர் கொட்டியது. வேறு வழியின்றி பயணிகள் நனைந்தவாறு பயணம் மேற்கொண்டனர். ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணாபுரம் பகுதியில் பெய்த தொடர் மழையால் அம்மப்பள்ளி அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உபரி நீர் திறக்கப்பட்டது. இந்த நீர்வரத்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கால் பட்டறை பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. இதனால் வெளியகரம் கிராம மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் 89 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு குறுவை நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. பருவமழை மற்றும் தீபாவளி பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு கொள்முதல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொள்முதல் நிலையம் செயல்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக ஆட்சியர் ஆகாஷ் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொள்முதல் நிலையம் செயல்படும் என அறிவித்துள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி அருகே நெற்றியில் காயங்களுடன் சுற்றித் திரியும் மக்னா யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தமிழ்நாடு கேரளா எல்லையில் கூடப்பட்டி என்ற மலை கிராமத்தில் மக்னா யானை ஒன்று காயத்துடன் சுற்றித் திரிவதை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் சிகிச்சை அளிக்க முடிவு செய்திருந்த நிலையில் அந்த யானை கேரள வனப்பகுதிக்குள் சென்றது. தற்போது மீண்டும் பவானி ஆற்றில் அருகே அந்த யானை இருப்பதை கண்ட வனத்துறையினர் பழங்களில் மருந்து வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஐஜி அஸ்ராக்கருக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கருக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் விஜய் பரப்புரைக்கு வழங்கப்பட்ட அனுமதி, விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அடங்கிய கோப்புகளை மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா அஸ்ராக்கர்கிடம் ஒப்படைத்தார். இதையடுத்து சம்பவ இடத்தில் ஐஜி அஸ்ராக்கர் தலைமையிலான சிறப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜி அஸ்ராக்கர் விசாரணை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். முதல் நாள் நாங்கள் விசாரணை ஃபார்முலா தொடங்கி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு இந்த கேஸ் நாங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சு
இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழுவில் நாமக்கல் எஸ்பி விமலா, சிபிசிஐடி எஸ்பி சியாமலா தேவி, 3 ஏடிஎஸ்பிக்கள், 4 டிஎஸ்பிக்கள், ஒரு தடய அறிவியல் நிபுணர் ஆகிய 8 அதிகாரிகளை சிறப்பு குழுவில் தமிழ்நாடு அரசு கூடுதலாக சேர்த்துள்ளது. ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறை முடிந்து மக்கள் பணியிடங்களுக்கு திரும்பியதால் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நாகர்கோவிலிருந்து நெல்லை வழியாக தாம்பரம் வரை இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலில் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நடக்கும் வழிகளில் நின்றவாறும் தரையில் அமர்ந்தவாறும் மக்கள் பயணித்தனர். இதேபோன்று திருப்பூர் பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருப்பூரிலிருந்து வெளியூர் செல்பவர்களாலும் திருப்பூர் வந்த மக்களாலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்த நிலையில் முன்பதிவில்லா பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பஸ்ஸுக்கு புக்கிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு பஸ்ஸுகள் இல்லை. மக்கள் வர வரக்கு பஸ் விட்டுட்டே இருந்தால் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டிய நிலையில் அரியலூர், தாமரைக்குளம், செந்துறை, பொன்பரப்பி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் 2வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், திருவெண்காடு, திருமுல்லைவாசல், படையார் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மாநகர பகுதிகளான தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், கோவூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டியது. இதேபோல ஆலந்தூர், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் குரோம்பேட்டை பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தின் திருக்குவளை, வாழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு 800 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது போதாது என்றும் தற்போது அங்கு திடீரென மழை பெய்வதால் நாள் ஒன்றுக்கு 1000 மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். திருவாரூரின் மூலங்குடி, திருநெய்ப்பேர், பைங்காட்டூர், மேல எருக்காட்டூர் என மாவட்டம் முழுவதும் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை என கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல்மணிகளை தார்பாய் கொண்டு விவசாயிகள் மூடி வைத்துள்ளனர். கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் நாள் ஒன்றுக்கு 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற வள்ளலார் பிறந்தநாள் விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் தலித் சமுதாயத்திற்கான உரிமை கேள்விக்குறியாகி இருப்பதாக கவலை தெரிவித்தார். தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடாத நிலையில் நாம் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார். On the wall, தமிழ்நாடு போராட்டும். யாருடன் போராட்டும்?
தமிழ்நாடை எதிர்த்து யாரும் போராட்டவில்லை. We are all brothers and sisters. This has to go out of our mind. There is no conflict, there is no fight. படித்த மக்கள் பெரும்பான்மையாக உள்ள தமிழ்நாட்டில் எப்படி இவ்வாறு மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று சிந்திக்க தோன்றுவதாகவும் கூறினார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பிய நிலையில் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் என தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களுக்குள் மூட நம்பிக்கையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி எடுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என்றும், மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் என்றும் கூறியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதாக குறிப்பிட்டு அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் என கூறியுள்ளார். உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மத்துக்கு எதிராக போராடும் என்றும் பதிவிட்டுள்ளார். அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் என்றும், நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு காரணமான திமுக அரசை கண்டிக்க முடியாது. சில அரசியல் கட்சிகள் சம்பவத்திற்கும் அரசுக்கும் தொடர்பு இல்லாததை போன்று பக்கவாத்தியம் வாசிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கரூர் சம்பவம் சரியான திட்டமிடல் இல்லாததாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்று தெரிவித்துள்ள அவர், நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையில் மேலும் மேலும் மக்களை கூட்டப்பகுதிக்கு அனுமதித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டதா என்றும், இதில் குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கள நிலவரப்படி கூட்டத்தில் போதுமான காவலர்களை கொண்டு ஆரம்பம் முதலே கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அரசு தவறிவிட்டது என்று தெரிவித்துள்ள இபிஎஸ், விஜய் வாகனத்தை கூட்ட நெரிசலில் கொண்டு வரவும் அதை பாதுகாக்கவும் காவல்துறை காட்டிய அக்கறையை பொதுமக்களின் பாதுகாப்பில் காட்டவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அரசுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கும் சில அரசியல் கட்சிகள் உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள இபிஎஸ், ஒரு நபர் விசாரணை குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விஜயை கூட்டணிக்கு வரவழைப்பதற்காக கரூர் விவகாரத்தில் திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்துவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், துயரமான நேரத்திலும் தாவேக்கவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது அநாகரிகமானது என்று சாடினார். இந்த நேரத்தில் தாவேக்காவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுட்டீங்களா நீங்க? தொடர்ந்து பேசிய அவர், விஜயின் சவாலை கூட பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் புகழ்ந்தார். சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதில் கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு இருக்கும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம், என்னதான் இதுல உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாமெல்லாம் அதுல சரியா இருக்கும். அதேதான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு, அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்கு, அது சொன்னா தவறா எடுத்துக்கிறாங்க. துயர சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்காது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் படத்தை கட்சி கொடியில் வைத்துள்ள டிடிவி தினகரன், திமுகவை புகழ்ந்து பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இயக்கம் துவங்குவது எதற்காக? மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக. அது குறித்து ஏதாவது திட்டங்களை சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் எப்போ பார்த்தாலும் எடப்பாடி திட்டுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இதுக்கு எதுக்கு கட்சி? இப்போ அம்மாவனுடைய திருவுருவப்படத்தை கொடியில வச்சிருக்கிறாரு. ஆனால் அம்மாவுடைய சாவுக்கே காரணமாக இருந்த திமுக எத்தனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்கு போட்டாங்க. அந்த அரசையும் முதலமைச்சரையும் பாராட்டினது புகழ் பத்திரம் வாசிக்கிறவரு எப்படி அதிமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும்? இதனிடையே திமுகவை வீழ்த்த விஜய் என்ற அஸ்திரத்தையும் அதிமுக பயன்படுத்தும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார்.
அதிமுக திமுகவை தோற்கடிப்பதற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம். திமுகவை தோற்கடிக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும். மக்கள் மத்தியில் திமுகவின் வேஷம் கலைந்து விட்டதாகவும் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்தார். மேற்கு வங்க வெள்ள பாதிப்பு, பீகார் தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கனமழை மற்றும் வெள்ளத்தால் மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டங்கள் தத்தளிக்கின்றன. மேற்கு வங்கத்தை ஒட்டியுள்ள அண்டை நாடான பூட்டானிலும் தொடர் மழை பெய்து வருவதால் அங்குள்ள குறிச்சி மற்றும் தலா அணைகள் நிரம்பி வழிகின்றன. அங்கிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படுவதால் டீஸ்டா மற்றும் ஜல்தகா ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பிரபல சுற்றுலா தலமான டார்ஜிலிங் மற்றும் கலிம்போங், கூச் பெகார், ஜல்பைகுரி, அலிப்பூர்துவார் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. துதியாவில் உள்ள பாலசன் ஆற்றிலும் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்ததில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. கடும் வெள்ளத்தால் சிலிகுரி டார்ஜிலிங் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள இரும்பு பாலத்தின் தூண் சேதமடைந்ததால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கைக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் அரசு நடத்திய துர்கா பூஜை விழாவால் கொல்கத்தா நகரம் விழாக்கோலம் பூண்டது. நூற்று 13 விருது பெற்ற பூஜை குழுக்கள் தங்கள் கலைத்திறனால் உருவாக்கிய துர்காதேவி சிலைகளை காட்சிப்படுத்தினர். அவை அலங்கரிக்கப்பட்ட பந்தல்களில் அணிவகுத்து சென்றன. மேற்கு வங்கத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இசை, நடன நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை ஈர்த்தன. கொண்டாட்டத்தின் போது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சினிமா நட்சத்திரங்களுடன் நடனமாடி மகிழ்ந்தார். பீகாரில் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளுக்கு 10 நாட்கள் முன்வரை வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கவோ நீக்கவோ செய்யலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகாரில் 2 நாள் ஆய்வுக்கு பின் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நவம்பர் 22ஆம் தேதிக்கு முன்பாக பீகார் சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று கூறினார். ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களிலும் 1200 வாக்காளர்களுக்கு மிகாமல் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளுக்கு 10 நாட்கள் முன்வரை வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கவோ நீக்கவோ செய்யலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறினார். 1 सितंबर के बाद नॉमिनेशन के लास्ट दिन से 10 दिन पहले तक अभी भी समय मौजूद है. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தும் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அல்லது நீக்கப்பட்டவர்கள் அது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் முறையிடலாம் என்றும் அவர் கூறினார். ஒடிசா மாநிலத்தில் துர்கா பூஜையின் போது இரு தரப்பினரிடையே வெடித்த மோதல் கலவரமாக மாறியதால் கட்டாக்கில் 24 மணி நேரத்திற்கு இணைய சேவை தடை செய்யப்பட்டுள்ளது. நேற்றிரவு கட்டாக்கில் கௌரி சங்கர் பூங்கா பகுதியில் துர்கா பூஜை கொண்டாட்டம் நடைபெற்றது. ஊர்வலத்தின் போது அதிக சத்தம் இசைக்கப்படுவதாக உள்ளூர்வாசிகள் சிலர் எதிர்த்ததால் வாக்குவாதம் ஊற்றி வன்முறை மூண்டதாக கூறப்படுகிறது. இருதரப்பினரும் கற்கடை வீசி சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் கட்டாக் டிசிபி ரிஷிகேஷ் கிலாரி உட்பட 8 பேர் காயமடைந்தனர். மேலும் சாலையோர கடைகள் அடித்து உடைத்து தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது.
இதனால் அங்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு இன்று நகரில் 12 மணி நேர பந்த் அறிவித்தது. இதனிடையே நேற்று மாலை 7 மணி முதல் இன்று மாலை 7 மணி வரை 24 மணி நேரத்திற்கு இணைய சேவைக்கு தடை விதிக்கப்படுவதாக கட்டாக் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்தது. உத்தராகண்டில் நடைபெற்ற மிஸ் ரிஷிகேஷ் போட்டிக்கான ஒத்திகையின் போது இந்துத்துவ அமைப்பினர் அத்துமீறி நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. ரிஷிகேஷில் அழகி போட்டிக்கான இறுதிச் சுற்றுக்கு ஓர் அரங்கத்தில் ஒத்திகை நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென அரங்கத்திற்குள் அத்துமீறி நுழைந்த ராஷ்டிரிய இந்து சக்தி சங்கதன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஏன் இப்படி அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு ரிஷிகேஷின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கிறீர்கள் என்று பெண்களுக்கு பாடம் எடுத்தனர். அப்போது தங்களை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்று நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் எதிர்குரல் எழுப்பியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆடைகளை ரிஷிகேஷில் உள்ள கடைகளில் தான் வாங்கியதாக கூறிய பெண்கள் அங்கு ஆடைகள் விற்கப்படுவதை தடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். நிலைமை எல்லை மீறுவதை உணர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்து அமைப்பினரை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. ஹமாஸுக்கு ட்ரம்ப் மிரட்டல், சீனாவை மிரட்டிய புயல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். காசாவை ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து நிர்வகித்து வந்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்தார். இதற்கு இஸ்ரேல் இசைவு தெரிவித்த நிலையில் ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் தெரிவித்தது. இந்நிலையில் அமெரிக்கா விதித்த காலக்கெடு நேற்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் ஹமாஸிற்கு ட்ரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் காசாவை ஹமாஸ் தொடர்ந்து நிர்வகித்து வந்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என கூறியுள்ளார். ஹமாஸிற்கு இது கடைசி வாய்ப்பு என்று குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் எவ்வகையிலாவது அமைதி ஏற்பட்டே தீரும் என்று சூளுரைத்துள்ளார். தெற்கு சீனாவில் மட்மோ சூறாவளி தாக்கிய நிலையில் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடானது. தீவிர சூறாவளியாக வலுவடைந்த மட்மோ ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தெற்கு சீனாவின் சூவன் கவுண்டி பகுதியில் கரையை கடந்தது. இதனால் மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய நிலையில் மரங்கள் முறிந்தன. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்ட நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. நேபாளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஐ கடந்துள்ளது. நேபாளத்தின் கோஷி, மாதேஷ், பாக்மதி, கண்டகி, லும்பினி உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்குடன் நிலச்சரிவும் ஏற்பட்டது. கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கோஷி மாகாணத்தில் மட்டும் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலைகள் சேதமடைந்ததால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் நட்பு நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். டாப் 5 பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்திய அணி 88 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெற்று வரும் நிலையில் பாகிஸ்தான் விளையாடும் ஆட்டங்கள் மட்டும் இலங்கையில் நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான லீக் போட்டி இலங்கையின் கொழும்புவில் நடைபெற்றது. ஆடவர் ஆசிய கோப்பையை போன்றே மகளிர் உலகக்கோப்பையிலும் டாஸ் போடும்போது இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் பாகிஸ்தான் கேப்டன் பாத்திமா சனா பரஸ்பரம் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. இந்நிலையில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் இந்திய அணி 247 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ஹர்லின் தியோல் 46 ரன்கள் சேர்த்தார்.
கடைசி கட்டத்தில் அதிரடியாக ஆடிய விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் 20 பந்துகளில் 2 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் என 35 ரன்கள் எடுத்தார். 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் சிட்ரா அமின் மட்டும் தனி ஆளாக போராடினார். அரை சதம் கடந்த அவர் 81 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் மற்ற வீராங்கனைகள் நிலைத்து நிற்கவில்லை. இதனால் பாகிஸ்தான் அணி 43 ஓவரில் 159 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்ததால் 88 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. இந்தியா தரப்பில் கிராந்தி கவுட், தீப்தி சர்மா தலா 3 விக்கெட்டுகளும், ஸ்னேஹ் ராணா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ நாணயமான பிட்காயினின் மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கங்களுடன் இருந்த பிட்காயினின் மதிப்பு தற்போது மீண்டும் ஏறுமுகமாக தொடங்கியது. இதுவரை இல்லாத அளவிற்கு பிட்காயினின் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 1,11 லட்சம் ரூபாயை எட்டியுள்ளது. இந்நிலையில் பிட்காயினின் மூலதன சந்தை மதிப்பு இந்திய ரூபாயில் 213 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் அமேசான் நிறுவனத்தின் மூலதன சந்தை மதிப்பை பின்னுக்கு தள்ளி உலகில் அதிக மூலதன சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனங்கள் மற்றும் பொருட்களின் பட்டியலில் 7வது இடத்தை பிடித்துள்ளது. ட்ரம்பின் நிதி சார்ந்த கொள்கைகளால் பெரிய அளவிலான நிதி நிறுவனங்கள் பிட்காயினில் அதிக அளவில் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தேனி அருகே உள்ள குலதெய்வ கோவிலில் நடிகர் தனுஷ் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். போடிநாயக்கனூர் அடுத்த சங்கராபுரத்தில் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் குலதெய்வமான கருப்பசாமி கோயில் உள்ளது. இந்நிலையில் அங்கு இயக்குனர் கஸ்தூரி ராஜா, மகன்கள் செல்வராகவன், தனுஷ், கஸ்தூரி ராஜாவின் மனைவி விஜயலட்சுமி, தனுஷின் மகன்கள் லிங்கா மற்றும் யாத்ரா உள்ளிட்டோர் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோயிலில் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்து தனுஷ் உணவருந்தினார். கோயில் விழாவில் தனுஷை கண்டதும் ரசிகர்கள் உற்சாகத்தில் புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அண்மையில் தனுஷ் நடிப்பில் வெளியான இட்லி கடை படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் குலதெய்வ கோவிலில் தனுஷ் வழிபட்டார். விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாடு அரசு அளிக்கும் முக்கியத்துவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே தனது காற்பந்தை அணி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லட்சணையை பயன்படுத்துவதாக அஜித்குமார் தெரிவித்துள்ளார். பன்முக திறன் கொண்ட நடிகர் அஜித்குமார் திரைத்துறை தாண்டி விளையாட்டுத் துறையிலும் பல சாதனைகளை படைத்து வருகிறார். சமீபத்தில் அவர் உருவாக்கிய அஜித்குமார் ரேசிங் அணி பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடி வருகிறது. இந்நிலையில் தனது காற்பந்தை அணி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லட்சணையை பயன்படுத்துவது குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் அஜித்குமார் மனம் திறந்துள்ளார். Yes, the Tamil Nadu State Development Authority. The reason being, they conducted the first street race in Chennai last year. As a motorsport and as someone who loves motorsport, for a government taking the initiative to promote an event, conduct the first street night race, it was a big boost for motorsports. I mean, they're doing a lot, and I thought, what better way that to, express my gratitude. நன்றி உணர்வாக ஸ்பான்சர் வாங்காத போதும் தமிழ்நாடு லட்சணையை பயன்படுத்துவதாக அஜித்குமார் கூறினார்.